ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். பாறை மீன் அப்படிங்கிறது சீ ஃபுட் ரசிகர்களுக்கிடையே ரொம்ப பிரபலமானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மீனோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பாறை மீனில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, பாறை மீனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பாறை மீன் அப்படிங்கிறது கேரங்கீடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு கடல் மீன் வகை தான். இது உலகத்தில் பல பகுதிகளில், குறிப்பாக இந்திய பசிபிக் பகுதிகளில் இருக்கு. இந்த மீன் வகைகள்லையே பெயர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட், பாறை மீனில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கலோரிகள், புரதம், நல்ல கொழுப்பு, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் B12, செலினியம், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த பாறை மீன்ல இருக்கு. இப்ப பாறை மீன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குறைந்த கலோரிகள், அதிக புரதம் இருக்கக்கூடிய பாறை மீன் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சிறந்த தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நேரம் வயிறு நிறைந்த உணர்வை இந்த பாறை மீன் கொடுக்கும். அதனால உடல் எடையை எளிதாக குறைச்சிக்கலாம். உடல் எடையை சரியான அளவு பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாறை மீன் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தசை வளர்ச்சியை ஊக்குவிக்குது. ஒரு ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு பகுதியாக பாறை மீனை சேர்க்கறது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறத எளிதாக்கிரும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க கூட இந்த பாறை மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு பாறை மீன் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கமாக பாறை மீன் சாப்பிட்றது இதய நோய்களோட அபாயத்தை குறைக்க உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய செலினியம், விட்டமின் Dலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நோய் தொற்றுகளுக்கு எதிராக நம்மளோட உடலை பாதுகாக்குது. ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகளை கூட நமக்கு கொடுக்குது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாறை மீனை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். தொடர்ந்து பாறை மீனை சாப்பிட்டுட்டே வர்றப்ப அது உங்களோட உடலோட பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த உதவுது. மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் B12லாம் மூளை ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். பாறை மீன் இருக்குல்ல, இது நினைவாற்றலை மேம்படுத்துது, அறிவாற்றலை அதிகரிக்குது, மன அழுத்தம், பதட்டத்தை குறைக்க உதவுது. வயசானவங்கலாம் பாறை மீனை சாப்பிட்றப்ப அல்சைமர், டிமென்சியா, இது மாதிரியான நரம்பியல் நோய்களோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது கண் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கண் வறட்சியை குறைக்குது. மாக்குலார் டீஜென்ரேஷனோட ஆபத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த பாறை மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய கால்சியம், விட்டமின் Dலாம் எலும்போட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. எலும்பு அடர்த்தியை அதிகரிக்குது, ஆஸ்டியோபொராசிஸ் ஆபத்தை குறைக்குது, எலும்பு முறிவுகளுக்கு எதிராக பாதுகாக்கிறதுக்கு கூட பாறை மீன் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். வயசான காலத்தில் வலுவான எலும்புகளை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாறை மீன் ஒரு சிறந்த உணவு ஆதாரமாக உங்களுக்கு இருக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் சரும ஆரோக்கியத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துறதுக்கும் சீக்கிரத்தில் வயசாகிறத தாமதப்படுத்துறதுக்கும் பாறை மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தசையோட வலிமையை அதிகரிக்கிறதுல பாறை மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாறை மீனில் இருக்கக்கூடிய உயர்தர புரதம் இருக்குல்ல, இது தசை வளர்ச்சி, தசையோட பராமரிப்புக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். உடற்பயிற்சிக்கு அப்புறமா தசை மீட்பை மேம்படுத்துறதுக்கும் தசையை வலிமையாக்குறதுக்கும் பாறை மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தசை இழப்பை தடுக்க கூட உதவுது. குறிப்பாக வயசானவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்களாம் தங்களோட உணவில் பாறை மீனை சேர்த்துக்கிறதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். பாறை மீனை உணவில் சேர்க்கிற வழிகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பாறை மீனை உங்களோட உணவில் சேர்க்கறது எளிமையானதும் சுவையானதும் கூட. கிரில் செய்கிற பாறை மீனோட லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். அதே டைமில் பாறை மீன் செய்கிறோம்ல, அதாவது லேசான பாரம்பரிய மசாலா பொடிகளை தடவி ஷாலோ ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம். டீப் ஃப்ரை செய்யக்கூடாது. அதே போல் பாறை மீன் சாலட் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாறை மீன் அப்படிங்கிறது ஒரு சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த கடல் உணவு தான். இது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது. இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது முதல் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறது வரைக்கும் பாறை மீன் அப்படிங்கிறது ஒரு சமநிலையான உணவு முறையோட மதிப்புமிக்க பகுதியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வாரத்தில் ஒரு முறையாவது பாறை மீனை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பாறை மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாறை மீனை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.